காலுடைய கதி தடுக்கிறது இல்லையா, அடுத்த காலடி எடுத்து வைக்க முடியலையே, அப்போ ஏதோ ஒன்று தடுக்கிறதே அப்படின்னு கையை வெட்டின போது தெரியல, ஆனால் ஒருத்தர் சரணாகதி பண்ணும்போது தெரியுது. அதுதான் மகான்களுடைய லட்சணம். அவளுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மமகாரம் வராது. ஆனால் ஒருத்தர் சரணம்னு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், காலை பிடிச்சிட்டோன்னா மகான்கள்கிட்ட, அப்போ இந்த சரீரம் நான் இல்லை, அது என்னுடைய கால் இல்லைன்னு நினைக்க மாட்டாளாம். யாரோ ஒருத்தன் கஷ்டத்தோட வந்திருக்கான், அவனுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு கருணையோடு அவளுடைய நிர்குணோபாசனையை விட்டுட்டு அகமமாபிமானித்தத்தை எடுத்துட்டு வந்து அனுகிரகம் பண்ணுவாளாம் நமக்கு. அதனால தான் மகான்களே அவளுடைய சுதந்திரத்தையும் விட்டு நமக்காக வந்து அனுகிரகம் பண்றாங்க. அதனால தான் அவளை மகான்கள்னு சொல்றோம். காலை பிடிச்சிட்டு இருக்கானேன்னு உடனே கண்ணை திறந்து பார்த்தார். ராஜா இருந்தார். என்னண்டார், என்னப்பா என்னாச்சு? இல்லை, கையை வெட்டி விட்டேன். யார் கையை? இல்லை, உங்க கையத்தான். அப்படியா? திரும்பி பார்த்து, ஆமாம் கை வெட்டிருக்கேன். சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்லை, கை என்கிட்ட இருக்கு, தெரியாதனமாக பண்ணிவிட்டேன். அதை தெரியாமல் பண்ணிட்டியா? சரி கொடு அப்படின்னு கையை இடது கையால் வாங்கிட்டு இப்படி வச்சாராம். கை திரும்பி போய் விட்டுட்டு. இதில் வர்ணாசிரமம் எங்கேருந்து வந்தது? அவளை எதுவுமே கட்டுப்படுத்தலையே. ரமண மகர்ஷி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணோன்னா மயக்க ஊசி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வாட்டில் ஆப்ரேஷன் பண்ணிட்டார். மயக்க ஊசி போடாமல் ஆப்ரேஷன் நடக்கிறது கண்ணுக்கு நேர பார்த்துட்டு சிச்சுன்னு வாண்டுறார். இங்கே முடிவொண்டான்ல சுவாமிகள், அவரை முதல்ல கடிச்சு பிடிச்சு. மகான்கள் பல பேருக்கு முதல்ல கிடைச்சிருக்கு. ஆச்சாரியாலே நமக்கு அப்படி தானே கிடைச்சார், முதல்ல கடிச்சு தான் கிடைச்சார். அப்போது அந்த முதல்ல கடிச்சா அதுக்கு என்ன வைத்தியமா, எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் தலைக்கும் இல்லையா, அந்த எண்ணெயில் சில ஔஷத திரவியங்கள்லாம் போட்டு அந்த கொதிக்கிற எண்ணெயை அந்த புண்ணில் ஊற்றுவாலாம். அதுதான் அதுக்கு மருந்தான். அது அப்போ தான் அந்த ரணம் போகுமா, இல்லாமல் போகாதான். ஒரு ரணத்தை காய பண்ணுறதுக்கு இன்னொரு ரணத்தை ஏற்படுத்தினா தான் அது போகுங்கிற அளவுக்கு அந்த முதல்ல கடிக்கு பவர் உண்டா. இவெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டா. அவருக்கு அந்த மருந்து ஊற்றணும்னு எடுத்துகிட்டு வந்தானே பக்கத்தில் நிற்கிறா, ஊற்ற மாட்டேங்கிறா. இவர் முதல்ல கிடைச்ச போதே கத்தலை, ஊற்றுறதுக்கு யோசனை பண்ணுறா. என்ன? இல்லை, இதுக்கு சிகிச்சை பண்ணோம், நாங்கள் ஔஷதம் எடுத்துன்னு வந்திருக்கோம். இவர் கேட்கல, ஔஷதம் பண்ணி எடுத்துக்கோன்னு. இவாளுக்கு மனசில் ஒரு இது, அது கிடச்சிடுதே, நமக்கு அவர் தேவையேன்னு இருக்கிற வாயில்லாத ஔஷதம் பண்ணுவோமேன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கா. சரி ஊற்றேன். கை நடுங்கிறது அவளுக்கு. என்ன ஒரு ரணத்தில் சாதாரணமாக கொதிக்கிற எண்ணெய் கையில் பட்டாலே அப்படி நமக்கு வலிக்கும். அது ரணத்தில் போய் விட்டா என்ன ஒரு வேதனை இருக்கும். அவள் கை நடுங்கிறது, ஊற்ற மாட்டேங்கிறா. இவரே கையில் வாங்கிட்டு ஊற்றினாரா. அப்போது எல்லாத்தையும் கடந்தவாவா. அந்த மாதிரி நம்ம என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு வர்ணம் தேவை கிடையாது, ஆசிரமம் தேவை கிடையாது, யாரையும் நம்ம பிரித்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் ஒன்று தான். அப்போ பேசலாம். எப்போ நமக்கு சரீரத்து மேலே அபிமானம் இருக்குது, நம்ம ஊற்றின்றோமா, ஊசி போடும்போது அவளே வலிக்காதவனைக்கு தான் ஊசி போடுவா. இருந்தாலும் அந்த சின்ன ஒரு வலி நமக்கு அந்த சொரணைங்கிறது இருக்கத்தான் இருக்குது. அது லைட்டாக வலிக்கிறது, அது கொண்டு தெரியறது, அது கூட பரவாயில்ல. கொசு அது சாப்பிட வந்தது, அதோட சாப்பாடு. ஆனால் அது என்னமா எங்கிட்டேருந்து எடுத்துக்கலான்னு கோபம் வருது. அதை ஸ்பீடாக போனால் பறந்து போயிடுமோன்னு சொல்லிவிட்டு ஒரு கள்ளத்தனத்தோட மெதுவாக கிட்டக்க போய் அடிக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு சொரணை இருக்குது. அடுத்தவன் மேலே ஒரு கிருத்தியம் இருக்குது. நம்மளை ஒருத்த ஹிம்சை பண்ணுறான்னு சொன்னால் அவன் அழிச்சிடணுங்கிற அளவுக்கு குரூரத்தனம் நமக்குள்ளே இருக்குது. அதை மனுஷன்ட்ட காட்டினாதானா, கொசுகிட்ட காட்டினாலும் அது குரூரத்தனம் தானே. அப்போ கொசுன்னா என்ன பதில் பேசாது, யாரும் கேஸ் போட மாட்டா, அதுக்குன்னு யாரும் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால அடிச்சிடுறோம். லக்ஷ்மண் ரேகா போடுறோம். எறும்பு அது சாப்பாடு தெரியுன்னு அது வந்தது, அது என்ன பண்ணிட்டு நம்மளை அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட. பெரியவா தான் சொன்னான், பெருசாக அன்னதானம் பண்ணின பரம்பரை ஒரு பாட்டி, ரொம்ப க்ஷீணதசை, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அன்னதானம் பண்ணிட்டு இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்போது அந்த பிடியரிசி திட்டம்னு ஒன்று உண்டு. பெரியவா ஆரம்பித்தா, கொஞ்சமாக டெய்லி ஒரு பிடி அரிசி எடுத்து வைக்கணும். அது சேர்ந்ததுக்கப்புறம் வேதாரண பாலசாலை, கோவில் இத்தியாதிகளுக்கு கொடுக்கணும். குழந்தைலாம் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வேதாத்தியனம் பண்ணணும்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தர்மங்கள்லாம் பெரியவா. அப்போது இந்த பாட்டியால் எடுத்துன்னு வந்து கொடுக்குறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. நான் என்ன பண்ணுறது, அந்த குழந்தையெல்லாம் சாப்பிடுமே, நிறையா பேர் சாப்பிடுவாளே, நிறையா அன்னதானம் பண்ண பரம்பரை, ஆனால் ஒன்றும் இப்போது கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போது அந்த பாட்டிக்கிட்ட அவர் சொன்னாராம்,
உனக்கு பக்கத்தில் எங்கேயாலும் எறும்பு புத்து இருக்கோ அப்படின்னா இருக்கு. ஒரு பொடி அரிசி எடுத்துன்னு போய் போட்டு வா, எத்தனை பேர் சாப்பிடுவா தெரியுமான்னாலாம். மகான்கள் எறும்பையும் ஒரே மாதிரி தான் மதிப்பா, மனுஷாலையும் ஒரே மாதிரி தான் மதிப்பா. நம்ம தான் வித்தியாசப்படுத்தி பார்க்குறோம். அப்போ அந்த குரூரத்தனம் நம்மிடத்தே இருக்கு. அப்போ அந்த வர்ணங்களையும் ஆசிரங்களையும் தாண்டினவா பரமஹம்சாள். அவளுக்கு பக்தி யோகம் சொல்றதுக்கு